ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்க்கில் இன்றைக்கி கொஞ்சம் காலையில் வேலைங்க. பேங்க்கில் குழு லோன் கட்டுறது, ஐவர் குழுன்னு சொல்லுவாங்க. அதை கட்டிட்டு அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு போனாங்க. அங்கே போனீங்கன்னா என் ஃப்ரெண்டு மீன் எடுத்துகிட்டு இருந்தால் செய்ய சொன்னாங்க. மீன் குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிங்க. சைட்லேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி பண்ணணும். மீன் மசாலா அதுக்குள்ளே ரெடி பண்ணியாச்சுங்க. ரெடி பண்ணினதுக்கப்புறம் மீனை நல்லா உப்பு தண்ணியில் போட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அது இது பண்ணதுக்கப்புறம் மீனை நல்லா வாஷ் பண்ணங்கிற மீனை பொறுத்தளவு நல்லா கழுவுலின்னா மீன் கெட்டு போயிருங்க. கறியை கழுவுனா கெட்டு போயிடும். அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைங்கள்லாம் வந்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து. ஸோ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சு எண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுங்க. சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து மிக்ஸி ஜாரில் மசாலாஸ் எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்தாங்க. அதுக்குள்ளே இது நல்லா கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 10 இயர்ஸாக என்னோடய ஃபேமிலியோட ஒன்றா ரன் பண்ணிட்டு வராங்க. எனக்கு நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே இவங்க எப்பவுமே கூட இருந்திருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சனு. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்கிற ஒரு நல்ல பர்சன் என் கூட இன்றைக்கி வரையும் ட்ராவல் பண்ணிட்டுருக்குறவங்க. அவங்க வீட்டில் தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். லைஃப் லாங் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு கிடைக்கணும்னு நான் கடவுளை எப்பவுமே வேண்டிக்குவேன். ஓகேங்க, மீன் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைசஸ் ரெடி ஆயிடுச்சு. அக்கா சைடில் அரைச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா. சைடில் பார்த்தீங்கன்னா நான் புளி கரைச்சிட்ருக்கேன். புளியை நல்லா கரைச்சிங்க. சக்கை இல்லாமல் சாறை மட்டும் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவள் மாங்காய் வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட ராவடி பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ மாங்காவும் அவங்க எடுத்து சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி கொடுத்தாங்க. மிக்ஸி அரைச்சினோடனே அதை இதை ஊற்றி நல்லா அந்த சாந்தை எல்லாமே இது பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டுன்னு சொல்லி புளியை ஊற்ற சொன்னாங்க. புளியை ஊற்றியாச்சு. இந்த பிரதர் பார்த்தீங்க அப்படின்னா என் கூட பிறந்தா கூட இவங்க இப்படி பார்த்துப்பாங்களான்னு தெரில. அந்தளவுக்கு இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம வீட்டில் ஒருத்தராக நினச்சி என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. ஸோ இவரும் லைஃப் லாங் வந்து இவங்களும் ஃபேமிலியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே கடவுளை வேண்டிக்குங்க. ஓகேங்க, மீன் குழம்பு ப்ராசஸ் ரெடியாகி முடிஞ்சுது. எல்லாமே இது பண்ணியாச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு இறக்குனோம்னா குழம்பு ரெடிங்க. குழம்பு கொதிச்சிச்சா அப்படின்னு பார்க்குறாங்க அக்கா வந்து. குழம்பு ரொம்ப தண்ணியாக போனாலும் ஒரு மாதிரி இருக்குங்க, ரொம்ப திக்காக போனாலும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அதை பார்த்து கரெக்டாக ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு புளியை கடைசியாக ஊற்றியாச்சு சாந்தில். ஊற்றினதுக்கப்புறம் சைடில் இருக்கிற மீனை வந்து நான் 2-3 டைம் மறுபடியும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. வாஷ் பண்ணதை அப்படியே எடுத்து மீன் குழம்பு இதுக்குள்ளே போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் வந்து இப்படி தான் போச்சு. அதுக்குள்ளே அண்ணா எங்கேயோ வெளில போயிட்டார். பாப்பாங்க எல்லாம் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இந்த குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் நான் சாப்பிட வேண்டியது தான் பேலன்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.